தனுசு ராசி அன்பர்களே, இந்த தனுசு ராசிக்கு பாருங்கள், இந்த மார்ச் மாதத்தில் இந்த முக்கிய கிரக மாற்றம் நடக்க போகுது. அதுவும் 5 கிரக மாற்றம் ஏற்பட போகுது. இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த கிரக மாற்றம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த மாதம் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தனுசு ராசி நீங்கள் பாருங்கள், குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. கால புருஷ அங்க அமைப்பில் 2 தொடைகளையுமே குறிக்கக்கூடிய 3வது உபயராசியாக இந்த தனுசு ராசி இருக்குது. இந்த தனுசு ராசி பொன்னிற மஞ்சள் நிலையத்தை குறிக்கக்கூடிய ஆண் ராசியாக பார்க்கப்படுது. இரவில் வலு அதிகமாக இருக்கும். இந்த தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த 3 ராசியிலையும் பிறந்தவங்க இருப்பீங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பாருங்களேன், நல்ல ஒரு உயரம், கூர்மையான மூக்கு, கனிவான பார்வை, இதெல்லாமே இருக்கும். பெரும்பாலும் பாருங்கள், நீங்கள் நடக்கும்போதும் நிற்கும்போதும் சரி, ஒரு பக்கமாக சாஞ்சு நடப்பீங்க, ஒரு பக்கமாக சாஞ்சு நிற்பீங்க. ஏன்னா இந்த உடல்வாக இயல்பாகவே இப்படி இருக்கும். அதே போல் பேசும்போது கூட பாருங்கள், சத்தமாக பேசுவீங்க. சத்தமாக பேசக்கூடிய குணம் படைத்தவங்க நீங்கள் அப்படிங்கிறதுனால உங்களோட பேச்சு எப்பயுமே மற்றவங்கள ஒரு கட்டளை இடுவது போல் தோணும். சின்ன வயசுலேருந்து நிறைய கண்டத்தெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. உங்களுக்கு எப்பவுமே பூரண ஆயுள் விருத்தி இருக்குது. தனுசு ராசிக்காரங்க பல சாதனைகளை படைப்பதற்கும் வல்லமையானவங்களாக இருப்பீங்க. ஆனாலும் பாருங்கள், உங்ககிட்ட இந்த தற்பெருமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை கூட முன்கூட்டியே உணரக்கூடிய தன்மை, அறிவாற்றல் தனுசு ராசிக்கு அதிகமாகவே இருக்கும். அதே போல் இந்த பொய் பேசுகிறவங்களையும் தீய பழக்கம் உள்ளவங்களையும் கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கெல்லாம் இந்த தனுசு ராசிக்கெலாம் கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதிரில் யாருமே நிற்க முடியாது. அந்த அளவுக்கு கோபம் இருக்கும். எவ்வளோ நல்லவங்களாக நிற்கிறாங்களோ அதே மாதிரி கோபம் வந்துட்டால் இவங்க எதிரில் நின்று வாதிடவே முடியாது. நல்ல சுறுசுறுப்போடு எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலுமே இவங்கக்கிட்ட இருக்கும். பெரும்பாலும் பாருங்கள், எல்லோருக்குமே மரியாதை தருவீங்க. கள்ளம் கபடம் இல்லாமல் எல்லோருக்கிட்டையுமே ஆத்மார்த்தமாக பழகக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி. கெட்டவங்களை கூட திருத்தி நல்ல வழிபடுத்தக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். இந்த தனுசு ராசிக்கிட்ட பாருங்கள், இந்த ஒரு விஷயம் ஒத்து போகும். உங்ககிட்ட அன்பாக பழகினா போதுங்க, எந்த விஷயத்தையுமே சாதிச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு உங்களுக்கு இருக்கிறதுனால பெரும்பாலும் இதாலேயே நிறைய பிரச்சனையில் சிக்கியிருப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே தெய்வ பக்தியும் உங்களுக்கு தர்ம சிந்தனையும் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வகையிலுமே உயர்வு பெற வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடாக செய்யுங்க. இது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானை வியாழக்கிழமையில் வெள்ளை நிற மலர்கள் சாற்று வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வையும் வரக்கூடிய பலனை இரட்டிப்பாக ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்கிறப்போ உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நம்பிக்கையோடு நினச்சிக்கிட்டு பதிவு பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை விரைவில் குரு பகவான் அருளால் உங்கள் கை சேரும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் இந்த தனுசு ராசியில் இருக்கிற நீங்கள் குடும்ப உறவுகளில் நிறைய சிக்கல் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய தீராத பிரச்சனை வருது. ஏன் வருது, எப்படி வருது அப்படின்னு தெரியல அப்படின்னு புலம்புறவங்களாம் தான் அதற்கான தீர்வுமே நீங்கள் எளிய முறையில் பெறலாங்க. அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை ஜாதக ரீதியாக பெற முடியும். எல்லா வகையிலுமே இது முன்னேற்றமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாதக கணிப்பை தெரிஞ்சு பாருங்கள். சில முன்னேற்றங்களை நீங்கள் உணர்வீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய இந்த வாய்ப்பை ஏன் தவற விடுறீங்க? ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இதனால் என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு கிரக நிலை அப்படின்னு பார்த்தா இந்த மூலம், பூராடம், உத்திராடம்ல 1ஆம் பாதம், தனவாக்கு குடும்பஸ்தானம். இதில் பாருங்கள், சூரியன், சுக்கிரன், புதன், அப்புறம் சனி, ராகு, செவ்வாய், இந்த 6 கிரக சேர்க்கையும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. அதுலேயும் இந்த புதன் பகவான் பாருங்கள் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. அடுத்து கலசரசானம். இந்த கலசரசானத்தில் குருவுமே வக்ர இயக்கத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அடுத்து அஷ்டமஸ்தானம். இங்கே சந்திரனும் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கிறாரு. இந்த ஒரு அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்கு திறமையை மூலதனமாக வச்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய தன்மை தனுசு ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இந்த ஒரு அமைப்புகளை பார்க்கும் பொழுது
வாக்கு வன்மையால் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக சாதித்து சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். எதையுமே சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்குதுன்னு கூட சொல்லலாம். ஒரு தன்னம்பிக்கை, ஒரு திறமை, இது எல்லாமே உயருது. திட்டமிட்டபடி நீங்கள் செயலாற்றுவதால் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே திட்டமிட்டு கவனமாக செயல்பட்டால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. ராசி அதிபதி குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு இப்போ எல்லா விதத்துலையுமே நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதனால் நினச்சது நடக்கும், தொட்டது துலங்கும். சூரியன் சஞ்சாரம் துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களை ஈடுபட வைக்கும். வாகனத்தில் போகும்போது மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய சாதுரியமான பேச்சால் எந்த ஒரு விஷயத்துலையுமே லாபத்தை பெறுவீங்க. வர்த்தக திறமையுமே கொஞ்சம் உயரும். பண வரத்துமே திருப்தி தரும் வகையில் அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களோட நல்ல திறமையால் சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் இருக்குது. இழுபறியாக இருந்த வேலையை கூட நல்ல ஒரு துணிச்சலாக செஞ்சு முடித்து நன்மையை பெறுவீங்க பாருங்கள். குடும்பத்தில் ஒரு அமைதியும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் இப்போ வரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குது. சண்டை சச்சரவுகள் தீர்ந்து நல்ல ஒரு அந்யோன்யம் உருவாகுது. பிள்ளைங்கக்கிட்ட கனிவாக பேசுங்க. அவங்களோட செய்கை கொஞ்சம் கோபத்தை தூண்டும். ஆனால் விட்டு கொடுத்து அவங்களோட போக்கிலேயே விட்டு கொடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசி உங்கள் சொல் பேச்சை அவங்கள கேட்க வைக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதம் விருந்தினர் வருகையால் கொஞ்சம் செலவு ஏற்படும். குடும்ப பிரச்சனைகளுமே சாதகமான முடிவு ஏற்படும். குடும்ப சண்டையோ குடும்ப பிரச்சனையோ மற்றவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. உங்கள் பர்சனல் விஷயத்தை பெரும்பாலும் ரகசியமாக வச்சுக்க பாருங்கள். வீட்டுக்கு ஒரு உறவினரே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது சண்டை சச்சரவு வந்து அதை வெளிக்காட்டாதீங்க. சந்தோஷமாக இருக்கிறது போலையாச்சும் தயவு செஞ்சு இருங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சாவே இன்னும் குழப்பமாக்கி பிரச்சனையை பெருசு பண்ணிடுவாங்க. அதனால் குடும்ப சண்டை சச்சரவுகளை வெளியே சொல்லாமல் கொஞ்சம் உங்களுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. பெரும்பாலும் சண்டை சச்சரவுகளை தவிர்க்க விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. 2 பேரும் பேசி முடிவெடுக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட்டு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு பெற போகிறீங்க. ஆனாலும் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகிறதா இருந்தால் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். மெதுவாக வண்டி வாகனத்தை ஓட்டணும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். அப்படி செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இப்படியே சில முட்டுக்கட்டை தடை வரலாம். அதெல்லாம் உடைத்தெறிந்தக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆனாலும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுங்க. அது நல்லதாக இருக்கும். சூரியனோட சஞ்சாரம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மனதில் தைரியத்தை கொடுக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் வருது. எல்லாத்துலேயுமே சிறப்பான உயர்வும் முன்னேற்றமும் வரும். அதே போல் உங்களோட இஷ்டங்களுக்கு விரோதமான காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக நடக்கும். மாணவர்களுக்கு உங்கள் திறமையால் நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுது. கஷ்டமான பாடத்தை கூட துணிச்சலாக படித்து சிறப்பான மதிப்பெண் பெறுவீங்க. அதே போல் நீங்களுமே வாகனத்தில் செல்லும் பொழுது மெதுவாக கவனமாக வண்டி ஓட்டணுங்க. இந்த மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், ரொம்ப நாளாக தொல்லை கொடுத்து வந்த நோய் இப்போ உங்கள் மருத்துவத்துக்கு கட்டுப்பட்டு வரும். அரசு பணியில் இருக்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்கிட்ட மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகாமல் பார்த்துக்கோங்க. கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கீங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனமாகாதவங்களுக்கு நல்ல வரணும் இப்போ வந்து சேரும். அடுத்து பூராடம் நட்சத்திரக்காரங்க, இந்த மாதம் நீங்கள் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வாரம் அதற்கான செயல்முறைப்படுத்துங்க. உங்கள் திட்டம் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் வச்சுருக்கிறவங்களா எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தும் நல்ல ஒரு உயர்வும் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கோபத்தை குறைச்சிக்கிட்டு கனிவாக நடந்துக்கோங்க. இதனால் சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தை பெறுவீங்க. பிள்ளைங்க பாராட்ட பெற்று பெற்றோருக்கு மகிழ்ச்சி தருவாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரிகளும் உங்களை விட்டு தானாக விலக போகிறாங்க. உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் பொது காரியத்தில் உள்ளவங்களுக்கு சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பும் நல்ல ஒரு மரியாதையும் வரும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை நீங்கி தம்பதிகள் இருவரும் ஒற்றுமையாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. நினச்சபடி பண வரவுமே நல்ல ஒரு உயர்வை தருது. தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உருவாகி இருக்குது. இந்த மாதம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் விலகவும் நீங்கள் சித்தர்களை வணங்கி வாருங்கள். குழப்பங்கள் நீங்கும். நல்ல ஒரு தெளிவான மன சூழல் உருவாகும். பண கஷ்டமும் குறையும். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடை தாமதம் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு சிறப்பான உயர்வை தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும்.
அதே போல் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினா எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.